மகா பரிசுத்தமுள்ள நாமத்திற்கு துதியும் கனமும் மகிமையும் உண்டாவதாக. இந்த சுத்திகரிப்பு கூட்டத்திற்கு வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவருக்கும் இணையற்ற நாமத்தில், இயேசுவின் இணையற்ற நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். சென்னையிலே ஒரு பெரிய சபை இருக்குது. நினைக்கிறேன் இப்போதைக்கு ஒரு இருந்தாலும் ஒரு 20,000க்கு மேலே அந்த சபையில் ஆட்கள் இருக்காங்க. 5 சர்வீஸ் நடக்குது. ஒரு நாள் ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையில் வெளிநாட்டிலிருந்து ஒரு துரை வந்து செய்தி கொடுத்தார். அப்போ நடக்கிற 5 சர்வீஸ்லேயும் அவர் பேசினார். 5 ஆராதனையும் பேசி துரைக்கு ஒரே சந்தோஷம் ஆயிடுச்சு. இத்தனை 1000 பேர் இருக்காங்களே அப்படின்னு அந்த பாஸ்டரை கூப்பிட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டாராம். ஏன்னா வெளிநாடுகள்லாம் போனீங்கன்னா, குறிப்பாக மலேசியா, சிங்கப்பூர், இலங்கை, நேபாள், பூட்டான், அந்த நாட்டில் நான் போயிட்டு வந்திருக்கேன். மியான்மர், அந்த மாதிரி கவனிங்க. அங்கே ஒரு 20 பேர் தான் இருப்பாங்க. அது பெரிய சபைன்னுவாங்க. ஒரு சபைக்கு போன 8 பேர் தான் இருந்தாங்க. ஆனால் இது இவ்வளோ பெருசாக இருக்குது சபை, இவ்வளோ சைஸ் இருக்குது. 8 பேர் தான். அதுலேயும் பாஸ்டர் அம்மா, அவங்க பையன் கீபோர்டு வாசிக்கிறான், அவங்க பொண்ணு கம்ப்யூட்டர் ஆப்ரேட் பண்ணுது, 4 விசுவாசி உட்காந்துருக்கான். அப்போது தவறாக சொல்ல, வெளிநாடுகளில் இருக்கிறவர்கள் அதுதான் சபை. அங்கே அவங்க இங்கே வந்து அந்த ஆயிரக்கணக்கான கூட்டத்தை பார்த்தவொடனே அவருக்கு பாஸ்டருக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. ஆனால் அந்த பாஸ்டர் சொன்னாரா, இந்த கூட்டத்துக்கு வந்து நீங்கள் ஏன் சபை விசுவாசின்னு சொல்லாதீங்க, சனிக்கிழமை சாயந்தரம் சுத்திகரிப்பு கூட்டம் இருக்குது, அதுக்கு வாங்க, அப்போ தான் என்னுடைய சபையினுடைய உண்மையான விசுவாசி எத்தனை பேரோ உங்களுக்கு தெரியும்னார். துரை ரொம்ப ஆவலாக அடுத்த வாரம் வரைக்கும் வெயிட் பண்ணார். சனிக்கிழமை அதே துரை சனிக்கிழமை வந்தார் சுத்திகரிப்பு கூட்டத்துக்கு. பார்த்தீங்கன்னா 250 பேர் இருந்தாங்களாம். இல்லை கவனிங்க. அப்போது அந்த தேவ மனுஷன் 25,000 பேர் எங்கே இருக்குது, 250 பேர் எங்கே இருக்குது? யாரும் இல்லை, பாஸ்டர் டி மோகன் பற்றி தான் நான் சொல்கிறேன். அவரே சொன்னார் ஒரு நாள், இந்த கூட்டம் வருகிற கூட்டம் என்னுடைய விசுவாசிகள், அவங்க பரலோகத்துக்கும் போவாங்கன்னு தெரியல, தன்னைத்தானே சுத்திகரித்து கொண்டு நிதானித்து இயேசுவை போல மாறி ஜபத்தில் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்ட போல மரியாதை போல இவங்க தான் எங்கள் உண்மையான விசுவாசினாராம். நான் பேரே சொல்லிட்டேன் பாருங்களேன். அப்போது அம்மா சொன்னது போல் நீங்கள் உண்மையாகவே பாக்கியவான்கள், பாக்கியவதிகள். இப்படிப்பட்ட ஆட்களை கர்த்தர் தேடி கொண்டு இருக்கிறார். கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமம் மகிமைப்படுவதாக. அருமையான தேவ மனுஷன் வின்சன் ஐயாக்காய் கர்த்தரை துதிக்கிறேன், பாஸ்டம்மாக்காய் துதிக்கிறேன், பிள்ளைகளுக்காய் ஸ்தோத்தரிக்கிறேன். தொடர்ந்து நான் இவர்களுக்காக நினைப்பு வரும் பொழுதெல்லாம் நான் ஜெபிக்கிறேன். விசேஷமாக ஞாயிற்றுக்கிழமை காலையில் நான் நிச்சயமாக ஜெபிக்கிறேன். எங்களுக்கு ஆண்டவர் தந்த இப்படிப்பட்ட அற்புதமான ஆவிக்குரிய ஐக்கியத்திற்காக நான் கர்த்தருக்கு மகிமை செலுத்துகிறேன். எத்தனையோ ஐக்கியங்கள் இருக்குது. ஆனாலும் எங்களுக்கும் பாஸ்டர் அவர்களுக்கும் குடும்பத்திற்கும் இருக்கிற ஐக்கியம் கொஞ்சம் விசேஷமான ஐக்கியம். அது வருகை வரைந்து நிலைத்திருக்க வேண்டும் என கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறேன். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். இந்த நாளிலேயும் சற்று நேரம் தியானிக்கும்படி தெரிந்து கொள்ளப்பட்ட வேத வசனம் யோசுவா 3ஆம் அதிகாரம் 5வது வசனம். யோசுவா 3:5. யோசுவா ஜனங்களை நோக்கி, உங்களை பரிசுத்தம் பண்ணிக்கொள்ளுங்கள், நாளைக்கு கர்த்தர் உங்கள் நடுவிலே அற்புதங்களை செய்வார் என்றான். அல்லேலூயா. 7ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை வாசிங்க. அதே யோசுவா, இதே காரியம் தான் அங்க சொல்லப்பட்டிருக்கு. எழுந்திரு, நீ ஜனங்களை பரிசுத்தம் பண்ண சொல்ல வேண்டியது என்னவென்றால், நாளைய தினத்துக்கு உங்களை பரிசுத்தம் பண்ணிக்கொள்ளுங்கள். நாளைக்குன்னா நாளை மறுநாள்ல இருந்து என்ன ஆரம்பிக்க போகுது நமக்கு? இன்றைக்கு உங்களை பரிசுத்தம் பண்ணி கொள்ளுங்கள், நாளைக்கு கர்த்தர் அற்புதங்களை செய்ய வல்லவராய் இருக்கிறார். கண்களை மூடி ஜெபம் செய்வோம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற மகா பரிசுத்தமுள்ள பாவமே இல்லாத தேவ ஆட்டுக்குட்டியே, ஆசீர்வதிக்கப்பட்ட சுத்திகரிப்பு ஜெபத்திற்கு நன்றி செலுத்துகிறோம் ஐயா. இத்தனை திரளான ஜனங்களை கொண்டு வந்திருக்கிறீர் ஆண்டவரே. ஒருவராகிலும் வந்த வண்ணமாய் திரும்பி போகாதபடிக்கு இயேசுவின் இரத்தத்தினால் கழுவப்பட்டவர்களாய், பாக்கியவான்களாய், பாக்கியவதிகளாய், நீதிமான்களாய், நீதிமாட்டிகளாய், கண் திறக்கப்பட்டவர்களாய், விசுவாசத்தில் வளர்ந்தவர்களாய் ஆண்டவரே திரும்பி போக அனுக்கிரகம் செய்துள்ளவீராக. எங்கள் ஆளுகை செய்யும் ஆண்டவரே, சத்தத்தை துணிக்க செய்யும் நாங்கள் கேட்கிறோம்.
இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமம் மகிமைப்படுவதாக. அன்பானவர்களே, ஒருவேளை இந்த 2025 வருஷத்திலே நீங்கள் எதிர்பார்த்த அற்புதம், நீங்கள் எதிர்பார்த்த நன்மை, நீங்கள் எதிர்பார்த்த கதவுகள் திறக்கப்படாமல் இருக்கலாம். ஆனால் வரப்போகிற புதிய ஆண்டு அற்புதத்தின் ஆண்டாய், நன்மையின் ஆண்டாய், கிருபையின் ஆண்டாய், நாம் நினைக்கிறதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் அதிகமாய் கர்த்தர் கிரியை செய்கிற வல்லமையுள்ள ஆண்டாய், நமக்காய் கர்த்தர் முன் சென்று கோணலானவைகளை செவ்வையாக்குகிற ஆண்டாய் கர்த்தர் மாட்ட வேண்டும் என்று சொன்னால், யோசுவா கர்த்தரை பார்த்து சொல்லுகிறான், ஒன்றே ஒன்று தான், உன் படிப்பு அல்ல, உன் பணம் அல்ல, உன் அந்தஸ்து அல்ல, எனக்கு இருக்கிற சொத்து சுகம் அல்ல, ஜனங்களே உங்களை பரிசுத்தம் பண்ணிக்கொள்ளுங்கள். பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் கர்த்தரை தரிசிக்கவே முடியாது. அவர் சொன்னார், நான் பரிசுத்தராகியால் நீங்களும் உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலும் பரிசுத்தராய் இருங்கள் என்று சொன்னார். கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமம் மகிமைப்படுவதாக. அன்பானவர்களே, ஐயா சொன்ன பொழுது நான் இப்படி யோசித்த பொழுது ஆண்டவர் இதை எனக்கு ஞாபகப்படுத்தினார். பழைய ஏற்பாட்டின் நாட்களிலே ஈசோப்பு என்கிறதான ஒரு சுத்திகரிப்பை வைத்திருந்தார்கள், ஒரு முறைமை. நம்ம புதிய ஏற்பாட்டோட பாடுறோம், ஈசோப்பினால் கழுவும். ஈசோப்பு என்பது சுத்திகரிப்பு அல்ல. ஈசோப்பு என்கிறது எருசலேமில் ஒரு செடி, சகல மருத்துவ குணங்கள் நிறைந்த ஒரு செடி. அது நம்ம ஊரோட அது மாதிரி செடிகள் இருக்கு. அதை ஈசோப்பின் கொழுந்துகளை எடுத்து, கொழுந்தை கொத்தா எடுத்து வந்து ஒரு ஆட்டுக்குட்டியை அடித்து, பழுதற்ற ஆட்டுக்குட்டியை அடித்து, அந்த இரத்தத்தை ஈசோப்பில் கொழுந்தில் தோய்த்து தங்கள் நிலைக்கால்களில் பூசினார்கள். எந்தெந்த நிலைக்கால்களில் ரத்தம் பூசப்பட்டதோ அங்கே சங்கார தூதன் வராதபடி கர்த்தர் பாதுகாக்க வல்லவராக இருந்தார். ஈசோப் என்பது யாத்திராகவும் 12:22 சொன்னது இருக்கு, லேவியராகவும் 14:4 இருக்கு. அதை தான் ஈசோப்பில் தோய்த்து கசப்பு கலந்த காடியை நம்முடைய அருமை இரட்சகருக்கு யோவான் 19:29 கொடுத்தார்கள். பண்பானவர்களே, பழைய ஏற்பாட்டின் நாட்களிலே ஈசோப்பு சுத்திகரிப்பு இருந்தது. ஆனால் புதிய ஏற்பாட்டு காலத்திலே வாழ்ந்து கொண்டிருக்க நமக்கு எது என்னை சுத்திகரிக்கும், எது என்னை பரிசுத்தப்படுத்தும் என்பதை தியானிக்க பரிசுத்த ஆவியானவர் நமக்கு உதவி செய்வாராக. அல்லேலூயா. மனுஷன் ஒருவேளை சுத்தத்தை தரலாம், ஆனால் பரிசுத்தத்தை இயேசுவின் ரத்தம் மாத்திரமே தரும். நான் சொல்றது புரியுதுங்களா உங்களுக்கு? ஆமா, கவனிங்க அன்பானவர்களே. ஏதோ பரிசுத்தம் பரிசுத்தம் என்று சொல்லுகிறதினாலே எனக்கு பரிசுத்தம் வந்துடாது. பரிசுத்தத்தை குறித்ததான வேத வசனங்களை நாம் கேட்கிறதினாலே எனக்கு பரிசுத்தம் வராது. சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் என்று பாடுகிறதினாலும் வராது. பரிசுத்தத்தை குறித்து பிரசங்கிக்கிறதினாலும் எனக்கு பரிசுத்தம் வரவே வராது. கர்த்தர் எனக்கு எழுதி கொடுத்த வேதம் என்ன சொல்லுகிறது? நான் எதை செய்தால் நான் பரிசுத்தமாக முடியும்? அதைத்தான் இன்றைக்கு நாம் தியானிக்க போகிறோம். கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமம் மகிமைப்படுவதாக. அன்பானவர்களே, முதலாவதாக நமக்கு ஒரு உணர்வு வர வேண்டும். என்ன உணர்வு? அம்மா அழகாக சொன்னாங்க பாருங்க. யோவான் சொன்னது போல, என்னிலே நான் பாவம் இல்லை என்று சொன்னால் நான் எப்படி இருப்பேன்? வஞ்சிக்கிறவனாக இருப்பேன். அப்போது நம்ம சொல்லும், நிச்சயமாக நான் அந்த வருஷத்தில் ஒரு முறை 2 முறை இல்லை, பல முறை கர்த்தருக்கு விரோதமாக பாவம் செய்திருக்கிறேன். என் கண்களினால் செஞ்சுருக்கேன், என் கரத்தினால் செஞ்சுருக்கேன், என் சிந்தையில் செஞ்சுருக்கேன். இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம் இல்லை? பவுல் நிருபத்துக்காரனுக்கு எழுதும்போது சொல்லுகிறான், எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமை அற்று போனார்கள் அப்படின்னு சொல்கிறான். எல்லாரும் பாவம் செஞ்சுட்டாங்க அப்படின்னு. இந்த வேதத்தில் 66 புத்தகங்களிலே சுமார் 14 புத்தகங்கள் எழுதிய பரிசுத்த பவுல் சொல்லுகிறார், பாவிகளில் பிரதான பாவி நான். பவுலே பாவியில பிரதான பாவி அப்படின்னா பிரசங்கிக்கிற நான் எப்படிப்பட்ட பாவியாக இருப்பேன் இல்லை? கேடுகட்ட பாவி, எப்படி வேணா சொல்லலாம். என்ன சொல்ல வருகிறேன்? நான் பாவி என்பதை நாம் ஒத்துக்கொண்டு அவருடைய பாதத்திலே சரணடை வேண்டும். உணர்வு இருக்கணும். உணர்வு என்னதான் சொன்னாலும் ஒரு சிலருக்கு உணர்வே இல்லை. இந்த காதில் வாங்கி அந்த காதில் விட்டு போயிடுறாங்கல்ல. ஒரு சில வியாதி வந்தால் சரீரத்தில் உணர்வு வராதுன்னு சொல்கிறாங்க. அதை குறித்து அதிகமாக சொல்ல விரும்பலை. அப்படி நாம் அப்படிப்பட்ட வியாதியோடு கூட நாம் வாழக்கூடாது. ஆண்டவர் பேசும் பொழுது, வேதத்தை வாசிக்கும் பொழுது, வசனம் நம்மோடு பேசும் பொழுது, பரிசுத்தவான்கள் மூலமாய், ஊழியக்காரர் மூலமாய் வார்த்தை வெளிப்படும் பொழுது உணர்வடைகிறவனைத்தான் கர்த்தர் தேடிக்கொண்டிருக்கிறார். வேதம் சொல்லுகிறது, உணர்வில்லாத அவர்களுடைய இருதயம் இருளடைந்தது. எத்தனை முறை சொல்லியும் கேட்கலன்னா அந்த இருதயத்துக்குள்ள என்ன வந்துடுது? காரணம் அதற்குள்ள உணர்வு இல்லை. அப்படி இராதபடிக்கு அன்பானவர்களே,
ஒரு உணர்வுள்ள இருதயத்தை பேசுகிற எனக்கும் கேட்கிற உங்களுக்கும் கர்த்தர் தந்தருள்வாராக. ஆகவே தான் சங்கீதக்காரன் இப்படியாய் செபிப்பான், ஆண்டவரே எனக்கு உணர்வுள்ள ஆவியை தாரும். பல இடங்களில் எதிர்க்கு ஆமாம் 119ஆம் சங்கீதத்தில் பல இடங்களில் அவன் கேட்குறான், எனக்கு உணர்வுள்ள ஒரு இருதயத்தை தாரும் என்று கேட்கிறான். அன்பானவர்களே, முதலாவதாக நான் உங்களுக்கு சொல்ல வேண்டியது, நான் பரிசுத்தமாக்குகிறதற்கு எனக்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தை 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக சிந்தி வைத்திருக்கிறார். அல்லேலூயா. எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. பரிசுத்த இரத்தம் இருக்கிறது, உண்மைதான். ஆனால் அதை நான் எப்படி உபயோகித்து என்னை பரிசுத்தப்படுத்திக் கொள்வது? புரியும்படி சொல்லுகிறேன். கடையில் சோப்பு இருக்கு, கடையில் சோப்பு இருக்கிறதுனால எனக்கு சுத்தம் உண்டாகுமா? உண்டாகாது இல்லையா? சரி, சோப்பு காசு கொடுத்து வாங்கி வீட்டுக்கு வச்சுட்டேன், சுத்தம் உண்டாகுமா? ஆகாதுங்க. இல்லை, செய்ய வேண்டியது செஞ்சாதான் சுத்தம் ஆகும். அப்போ இயேசுவின் ரத்தம் ரத்தம் என்று சொல்லுகிறதுனால எனக்கு சுத்தம் உண்டாகாது. அன்பானவர்களே, கர்த்தருடைய பரிசுத்தம் உள்ள நாமம் மகிமைப்படுவதாக. நல்லா கவனிங்க. தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வு அடைய மாட்டான். எந்த ஒரு மனுஷி பாவம் செஞ்சுட்டு அதை மூடி 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 மறைத்து, அன்பான தாயார் சொன்னது போல, நான் எல்லாத்திலையும் பெர்ஃபெக்ட்டு, எனக்கு யாரும் ஒன்றும் சொல்ல தேவையில்லை, அப்படி தன் பாவங்களை மறைக்கிறவனுக்கு பாவ மன்னிப்பு இல்லை. ஆனால் எந்த ஒரு மனுஷன் நான் பாவம் செய்தேன் என்று அறிக்கையிட்டு, எங்கே அறிக்கையிட வேண்டும்? ஒரு மனுஷனிடத்தில் அல்ல, சகல பாவங்களையும் நீக்கி சுத்திகரிக்கிறதான இயேசுவின் ரத்தத்தை சிந்தின அவரிடத்திலே நாம் அறிக்கை செய்யும் பொழுது அந்த ரத்தம் நம்மை சுத்திகரிக்க வல்லமையுடையதாக இருக்கிறது. அல்லேலூயா. நல்ல வெட்கப்படாம என்னென்ன பாவம், சின்ன பாவமோ பெரிய பாவமோ ஆண்டவரிடத்தை சொல்ல நம்ம பழகி கொள்ளணும். இல்லை அன்பானவர்களே, உங்களுக்குள்ளே ஆவியானவர் இருக்கிறார், உணர்த்துவார். அவர் உணர்த்தும் போது உடனே, ஆண்டவரே இதை நான் பார்த்துட்டேன், என்ன மன்னிங்க. ஆண்டவரே இதை கேட்கக்கூடாத நான் கேட்டுட்டேன், என்ன மன்னிங்க. ஆண்டவரே நான் சிந்திக்கக்கூடாத டக்குன்னு ஒரு செகண்ட் சிந்திச்சுட்டேன் பாருங்களேன். மனுஷன் ஒரு வேளை பார்க்கலாம் இருக்கலாம், தூரத்தில் இருந்தாலும் என் நினைவுகளை நீர் அறிந்திருக்கிறீரே, என்னை மன்னியும் ஆண்டவரே. ஆண்டவரே நான் இந்த இடத்திற்கு போயிருக்கவே கூடாது, என் கால் அந்த இடத்திற்கு, ஆனால் நான் போயிட்டு வந்துட்டேனே, என்னை மன்னியும் என்று சொல்லி எந்த ஒரு மனுஷன், எந்த ஒரு மனுஷி உணர்வடைந்து அறிக்கை இடுகிறானோ அவனை இயேசுவின் ரத்தம் சுத்திகரிக்க வல்லமையுடையதாக இருக்கிறது. அல்லேலூயா. ஆமாம். அன்பானவரே, இன்றைக்கு நம்ம ஜபங்கள் அநேகம் கேட்கப்படுகிறதே இல்லை. உபவாசித்து ஜபிக்கிறோம், காலையிலே ஜபிக்கிறோம், மாலையிலே ஜபிக்கிறோம், சபையில் பாஸ்டர்கிட்ட சொல்லி ஜபிக்கிறோம். அநேக ஜபங்கள் ஜபிக்கிறது கேட்கப்படுகிறது. காரணம் என்ன தெரியுமா? வேதம் சொல்லுகிறது ஏசாயாவிலே, உங்கள் அக்கிரமங்களே, என் அக்கிரமம் என்ன செய்து என் ஜப கர்த்தருடைய செவியிலே போகாதபடி தடுத்து நிறுத்துகிறது. இந்த மத்தியான வேளையில் நம்முடைய பாவங்களை, நம்முடைய அக்கிரமங்களை, நம்முடைய மீறுதல்களை, நம்முடைய கீழ்ப்படியாமையை, நம்முடைய துணிகரங்களை ஆண்டவரிடத்தில் அறிக்கையிட்டு ரத்தம் நம்மை கழுவ ஒப்பு கொடுக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. அல்லேலூயா. உணர்வடையணும். பிள்ளைகளுக்கு பெற்றோர் புத்தி சொல்லும் பொழுது உணர்வடையணும். விசுவாசிகளுக்கு ஊழியக்காரர்கள் புத்தி சொல்லும் போது உணர்வடையணும். இல்லை, படிக்கிற பிள்ளைங்க ஸ்கூலில் டீச்சர்ஸ் அவங்களுக்கு அட்வைஸ் பண்ணும் பொழுது உணர்வு இருக்கணும். உணர்வு இருந்தால் தான் கர்த்தர் அவர்களை கொண்டு உபயோகப்படுத்த வல்லவராக இருப்பார். கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமம் மகிமைப்படுவதாக. அன்பானவர்களே, உணர்வடைந்த ஒரு சிலரை நான் உங்களுக்கு அடையாளம் காட்ட விரும்புகிறேன். முதலாவதாக, பாவ உணர்வு அடைந்த தாவீது. தாவீது யாரு? சங்கீதக்காரன். தாவீது யார்? ஆண்டவருடைய இருதயத்திற்கு ஏற்றவன். தாவீது யார்? ஒரே ஒரு பாவத்தை தவிர மற்ற எல்லா காரியங்களிலையும் பெர்ஃபெக்டான ஆள், ரொம்ப பெர்ஃபெக்டான ஆள். அவன் பாவம் செய்து விட்டான். எல்லாரும் பாவம் தான் செய்கிறோம் இல்லையா? ஆனாலும் அவன் செய்த பாவத்தை கர்த்தர் ஒரு தீர்க்கதரிசியை கொண்டு உணர்த்தும் பொழுது அவன் அதிகாரத்தை பயன்படுத்தி அதை மூடி மறைத்திருக்கலாம். இல்லை, அவன் என்ன சொல்கிறான் தெரியுமா? 1 சாமுவேல் 24ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலே தாவீது சொல்வதை நாம் கேட்போம். 1 சாமுவேல் 24:10. இதோ கர்த்தர் இன்று கெபிலே உம்மை என் கையிலே ஒப்பு கொடுத்தார் என்பதை இன்றைய தினம் உம்முடைய கண்கள் கண்டதே. உம்மை கொன்று போட வேண்டும் என்று சிலர் சொன்னார்கள், ஆனாலும் என் கை உம்மை தப்பவிட்டது. என் ஆண்டவன் மேல் 1 சாமுவேல் 24:10 மன்னிக்கணும், 2 நாளாகவும் 21:8 வாசிங்க. 2 சாமுவேல் 24:10.
இவ்விதமாய் ஜனங்களை எண்ணின பின்பு ராஜாவின் இருதயம் அவனை வாதித்து, அப்பொழுது தாவீது கர்த்தரை நோக்கி, நான் இப்படி செய்ததினாலே பெரிய பாவம் செய்தேன். அவன் தன்னுடைய பாவத்தை ஒத்துக்கொள்ளுகிறான். அதிகாரம் இருக்கு, இருந்தாலும் கர்த்தர் பாவத்தை உணர்த்தும் பொழுது அவன் வாயினால் அறிக்கை எடுக்கிறான், சின்ன பாவத்தை நான் செய்யல, பெரிய பாவத்தை செய்து விட்டேன். அன்பானவர்களே, 1 நாளாகவும் 21:8 சொல்லுகிறான், மிகவும் பாவம் செய்தேன், மிகவும் பாவம் செய்தேன். கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமம் மகிமைப்படுவதாக. இப்போ இயேசுவின் ரத்தம் நம்மை சுத்திகரிக்க வேண்டும் என்று சொன்னால் எனக்குள்ளே ஒரு பாவ உணர்வு உண்டாக வேண்டும். உணர்வு உண்டாகிறது மாத்திரமல்ல, தாவீதை போல அதை வாயினாலே அறிக்கையிட வேண்டும். அப்பொழுது கர்த்தர் நமக்கு இறங்க உண்மையுள்ள தேவனாய் இருப்பார். அல்லேலூயா. நீங்கள் முழங்கால் படிக்கும் பொழுதே கர்த்தர் காட்டுவார் என்னென்ன பாவம்லாம் செஞ்சுருக்கோம், என்னென்ன அக்கிரமெல்லாம் செஞ்சுருக்கோம். ஆனால் ஏன் நம்முடைய ஆண்டவர் நம்மோடு கூட பேசுகிற தெய்வமாக இருக்கிறார், நம்மை உணர்த்துகிற தெய்வமாக இருக்கிறார். அவரை போல உருவாக்க வேண்டும் என்று கர்த்தர் சித்தமுள்ளவராக இருக்கிறார். கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமம் மகிமைப்படுவதாக. அன்பானவர்களே, அப்படி உணர்வடைந்த அவன்தான் அதன் பிறகு எழுதின அந்த 51ஆம் சங்கீதம் இல்லை, பத்சேபாளிடத்திலே பாவம் செய்த போது அவன் பிறகு எழுதின சங்கீதம் ஒரு விசேஷித்த சங்கீதமாக இருக்கிறது. கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமம் மகிமைப்படுவது. 2வது பாவ உணர்வடைந்த பேதுரு. ஒரு நாள் ஆண்டவர் சொல்லுகிறார் சீஷர்களை பார்த்து, நான் கொலை செய்யப்பட போகிறேன், பலவிதமான பாடுகளை நான் சகிக்க போகிறேன், நான் சிலுவை சுமக்க போகிறேன் என்று சொன்ன பொழுது, நீங்கள் எல்லாரும் என் நிமித்தம் இடரல் அடைவீர்கள் என்று சொன்ன பொழுது பேதுரு சொன்னான், ஆண்டவரே, எல்லாரும் இடல் அடைஞ்சா நான் என்ன செய்ய மாட்டேன். என்ன பேச்சு பேசுகிறான் பாருங்களேன். மரணம் கூட வந்தாலும் உன்னை என் பயங்கரமாக பேச அவசியம் அப்படி தான் பேசுவாங்க இல்லை, பயங்கரமாக பேசுவாங்க. அது போல தான் பேதுரு பேசிட்டான். ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, இங்கே பாருப்பா, கொக்கரக்கோ ஒரு சத்தம் ஒன்று கேட்கும் சேவல், அதுக்கு முன்னாடி ஒரு முறை அல்ல 2 முறை அல்ல, நம்முடைய ஆண்டவர் சொன்னபடியே நடந்தது பாருங்களேன். போயும் ஒரு வேலைக்காரிக்கிட்ட அப்படி தான் இருக்கு. 3வது முறை ரொம்ப கொடுமை, அவன் சபிக்கவும் சத்தியம் பண்ண தொடங்கினான் இல்லை, இயேசுக்கு தெரியாது. அன்பானவர்களே, கேட்கிற நாம் எத்தனை முறை இந்த 2025 வருஷத்தில் ஆண்டவரை மறுதளிச்சிருக்கோம். சாட்சியாய் வாழ வேண்டிய குடும்பத்தில் சாட்சியாய் வாழலையே, நாம சாட்சியாய் இருக்க வேண்டிய சபையில் சாட்சியை கெடுத்து கொண்டுக்கிட்டோமே. அக்கம் பக்கத்து ஜனங்கள், எதிரி வீட்டு ஜனங்கள் முன்பாக ஒரு உத்தம இயேசுவுக்கு சீஷியாய் இருக்க வேண்டிய நாம் எத்தனை முறை ஆண்டவரை மறுதளிச்சிருக்கோம். கர்த்தர் நமக்கு தந்திருக்கிற வேலை ஸ்தலங்களிலே, கர்த்தர் நமக்கு தந்திருக்கிற வருமானம் பணத்திலே எத்தனை முறை ஆண்டவரை மறுதளிச்சிட்டு இருக்கோம். ஆனால் பேதுருவை நாம் குற்றம் காட்டி கொண்டே இருக்கிறோம் பாருங்க. ஆனாலும் சேவல் கூவின பொழுது வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் பேதுருவை திரும்பி பார்த்தார். எனக்கு அந்த வசனம் ரொம்ப பிடிச்சிருந்தது. அதை வாசித்துட்டு நானே அழுதேன், பயங்கரம் தேம்பி அழுதேன். கர்த்தர் இந்த சத்தியத்தை தரும். லூக்கா 22:62 இருக்கு. அன்பாளர்களை கவனிங்க, கர்த்தர் பேதுருவை திரும்பி பார்த்தாராம். சரி, பார்த்தா போகிறாரு, அவன் அமைதியா இல்லை. ஆண்டவர் சொன்ன நிறைவேறிச்சு அவ்வளவுதானே அப்படின்னு. ஆனால் அதுக்கு அடுத்து சொல்லுகிறது, அவன் வெளியே போய் மனம் கசந்து அழுதான். அதுதான் விஷயம். பாவ உணர்வடைந்தவன் எப்படி இருப்பான்? மனம் கசந்து அழுவான். கர்த்தர் அதை உணர்த்தும் பொழுது, அன்பானவர்களே, மார்க்கில் எழுதப்பட்டு இருக்கிறது, மிகவும் அழுதான். லூக்காவில் மத்தேயில தான் மனம் கசந்து அழுதான் இருக்கு. அன்பானவர்களே, பாவ உணர்வடைந்து ஆண்டவரை திரும்பி பார்த்து அவரிடத்திலே பாவ மன்னிப்பை பெற்ற பேதுருவை தான் இயேசுவை காட்டிலும் பேதுருவை கர்த்தர் பயன்படுத்தினார். அவனை கொண்டு 3000 பேர் ரட்சிக்க கர்த்தர் உண்மையுள்ள தேவனாய் இருந்தார். 5000 பேர் ரட்சிக்க கர்த்தர் ஜீவனுள்ள தேவனாய் இருந்தார். 3வதாக துறள் கூட்டத்தை ரட்சிக்க கர்த்தர் பெரிய தேவனாய் இருந்தார். அன்பானவர்களே, வரப்போகிற வருஷம் கர்த்தர் உங்களை பயன்படுத்தணுமா? உங்களை கொண்டு அநேக ஆத்துமாக்களை கர்த்தர் ரட்சிக்கணுமா? உங்கள் ஜெபங்கள் மூலமாய் பிசாசின் ஜனங்களுக்குள் இருக்கிற கட்டுகளை கர்த்தர் அவிழ்க்கணுமா? உங்கள் ஜெபங்கள் மூலமாய் அநேகருக்கு தெய்வீக சுகம் உண்டாகணுமா? பேதுருவை போல கர்த்தர் உங்களை பயன்படுத்த வேண்டும் என்று நினைக்கிறீர்களா? இயேசுவின் நிழல் பட்டு வியாதியஸ்தர்கள் சொஸ்தமானதாக வேதத்தில் எழுதப்படவில்லை. ஒருவேளை நடந்திருக்கலாம், எழுதப்படலை. ஆனால்
பேதுரு எந்த வழியில போறாரோ கரெக்டா அந்த வழியில பார்த்து வியாதியஸ்தர்களை படுக்க வைத்தார்கள். காரணம் என்ன? ஜெபிக்கும்படி அல்ல, தொட்டு ஜபிக்கும்படி அல்ல, பார்த்து ஜபிக்கும்படி அல்ல, அவன் நிழல் பட்ட மாத்திரத்தில் அநேகர் சொஸ்தமாகும்படி கர்த்தர் கிருபை செய்தார். யார் இந்த பேதுரு? உணர்வடைந்தவன். உணர்வடைந்தவன். பாவம் செஞ்சிட்டேன்னு சொன்ன பிறகு உள்ள உடஞ்சி பொதுவாக ஆண்கள் அவ்வளோ சீக்கிரத்தில் அழமாட்டாங்க, அப்படி தானே? பெண்கள் அப்படியே அங்கேயே முன்னாடியே வச்சுருப்பாங்க, புறா மாதிரி டக்கு டக்குன்னு கொட்டும் பாருங்க. தண்ணி டேங்க்கில் எங்கே இருந்தால் இருக்குன்னு தெரியாது, அவ்வளவோ நீலி கண்ணி இருப்பாருங்க. எங்கள் வீட்டிலே 3 இருக்குது பாருங்களேன், எங்கள் மனைவி இருக்குது, 2 மருமக இருக்காங்க. சும்மா சொல்கிறேன் தமாஷா, நல்லா நீங்கள் ஜெபிக்கிறீங்க என்ன, உடனே அவங்க அழுதுருவாங்க. அதுக்காக சொல்ல வரேன். ஒரு வேளை பலவீன பாண்டேன்றாங்க தெரில, எனக்கு நம்ம பலவீனமாக தெரில அவங்கள பார்த்தா, அன்பானவர்கள். ஆனால் ஆண்கள் அவ்வளோ சீக்கிரமாக அவங்க உள்ளவே வச்சு 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 அது பிபி ஆகி, அது ஹார்ட்டில் பிளாக் ஆகி, ட்ரிபிள்எம் ஹாஸ்பிட்டலில் ஃப்ரண்ட் லைனில் சேர்க்கும் போது தான் தெரியும், ஐயோயோ இந்த ஐயாக்குள்ளே இவ்வளோ இருக்குதான். ஏன்னா வெளியில் சொல்ல மாட்டாங்க. பிள்ளைகளுடைய பிரச்சனை இல்லை, குடும்பத்தாருடைய பிரச்சனை, பொருளாதார பிரச்சனை. ஆனால் இந்த பேதுரு பாருங்களேன், அதை பற்றிலாம் இல்லை. அவன் உள்ளம் உடைந்து, பார்வை உணவட அடைந்து, மனம் கசந்து அழுதான். அன்பானவர்களை, இந்த சபையில் உள்ள விசுவாசிகளை வரும் புதிய ஆண்டிலே கர்த்தர் பயன்படுத்த வேண்டும் என்று விரும்புகிறார். கர்த்தருடைய கரத்தில் இருக்கிற அலங்கானமான கிரீடமாய் கர்த்தர் உங்களை வைத்துக் கொள்ள விரும்புகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? பாவ உணர்வடைந்த தாவீது கர்த்தர் அவனை பரிசுத்தப்படுத்தினார். பாவ உணர்வடைந்த பேதுருவை கர்த்தர் உபயோகப்படுத்தினார். பாவ உணர்வடைந்த 3 ஒருத்தன் ஏசாயா தீர்க்கதரிசி, பெரிய தீர்க்கதரிசி, சின்ன தீர்க்கதரிசி அல்ல, பெரியவர். இவர் என்ன செய்வார் தெரியுமா? இவரை பார்க்கிறவனெல்லாம் ஐயோ ஐயோன்னுவார். 1ஆம் அதிகாரத்திலிருந்து 5ஆம் அதிகாரம் வரைக்கும் வாசித்து பாருங்க. யாரை பார்த்தாலும் அவர் என்ன சொல்லுவார்? உனக்கு ஐயோ, குடிக்கிறியா ஐயோ ஐயோன்னுவார். ஆனால் 6ஆம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா அவர் சொல்லுவார், எனக்கு ஐயோன்றார். என்னப்பா ஆச்சு உனக்கு? ஏசாயாவே நீ பெரிய தீர்க்கதரிசி ஆச்சே, மற்றவனை பார்த்து பாவம் செய்கிறவனை பார்த்து ஐயோன்னு சொன்னீங்களே, உங்களுக்கு என்ன 6ஆம் அதிகாரத்தில் உங்களுக்கு ஐயோன்னு சொல்றீங்க? கர்த்தரை நேராய் பார்த்தான், அவன் நாவை கர்த்தர் தொட்டார். அன்பானவர்களே, பாவ உணர்வடைந்து அவன் வாயில் ஒரு வார்த்தை என்ன தெரியுமா? ஐயோ அதமானேன். ஏசாயா 6ஆம் அதிகாரத்தில் 5 முதல் 9ஆம் வசனம் வரைக்கும் எழுதப்பட்டிருக்கிறது. பாவ உணர்வடைந்த வாயிலிருந்து வருகிற வார்த்தை என்ன? ஐயோ. என்னப்பா மற்றவங்களை பார்த்து ஐயோன்னையே, இப்போ உனக்கு என்ன ஐயோன்னு சொல்ற? நம்மளும் அப்படிதான் சொல்றோம் இல்லைங்களா? விக்கிரக ஆராதனை பார்த்து நம்ம என்ன சொல்றோம்? விக்கிரகத்தை வணங்குறவங்கள அவங்களுக்கு ஐயோ அப்படின்றோம் இல்லையா? விபச்சார வேசித்தனை பார்க்குறவங்கள செய்கிறவங்கள பார்த்து நம்ம என்ன சொல்கிறோம்? அவங்களுக்கு ஐயோ. 2 பொண்டாட்டி இருக்கு, அவங்கள பார்த்து அவனை பார்த்து நம்ம என்ன சொல்கிறோம்? இவனுக்கு ஐயோன்றோம். வட்டி விடுறவனை பார்த்து, லஞ்சம் வாங்குறவனை பார்த்து ஐயோன்றோம். ஆனால் வேதம் பேசுகிற என்னை பார்த்து, கேட்கிற நம்மை பார்த்து ஐயோ என்று சொல்லுகிறது. எங்க தெரியுங்களா? சுவிசேஷத்தை அறிவிக்காவிட்டால் உனக்கு ஐயோ. பயமா இருக்கு, பேசு பிரசங்கம் பண்றதுக்கே பயமா இருக்கு அந்த வார்த்தை. அன்பானவர்களே கவனிங்க, கர்த்தர் உங்களை ஏசாயாவின் நாவை தொட்டது போல என்னுடைய நாவை, நம்முடைய நாவையும் கர்த்தர் இந்த மத்தியான வேளையிலே தொடுவாராக. எப்பொழுது தொடுவார்? பாவ உணர்வடைந்து மற்றவனை விரல் காட்டி ஐயோ என்கிறதை நிறுத்திவிட்டு எனக்கு ஐயோ என்று யார் சொல்லுகிறார்களோ அவர்களை கர்த்தர் பரிசுத்தப்படுத்தி பயன்படுத்த வல்லவராய் இருக்கிறார். பயன்படுத்த வல்லவராய் இருக்கிறார். அந்த ஏசாயா 6ஆம் அதிகாரம் 5 முதல் 9 வாசிச்சீங்கன்னா, முதலாவதாக ஒரு தேவ தூதன் என்னிடத்தில் வந்து, கர்த்தர் உங்களுக்காக ஒரு தேவ தூதனை அனுப்ப வல்லவராய் இருப்பார். 2ஆவதாக வேதம் சொல்லுகிறார், வாயை தொட்டு. எல்லாத்துக்கும் இந்த வாய் தாங்க காரணம். மரணமும் ஜீவனும் எங்க இருக்கு? நாவின் அதிகாரத்தில். நம்ம வாழ்ந்திருக்கிறதும் நம்ம சாகிறதும் எங்குமே இல்லை. பக்தன் ஜெபிக்கிறான், ஆண்டவரே என் நாவுக்கு காவல் வையும். பயமா இல்லை? சுத்திகரிப்பு கூட்டத்தில் வந்திருக்கீங்க, அதனால இப்படி பேச வேண்டியது இருக்கு. அப்போ எங்க பிரச்சனை இருக்கோ அந்த இடத்த ஆண்டவர் தொடும்படி உண்மையுள்ள தேவனாய் இருந்தார். 3ஆவதாக
அக்கிரமம் நீங்கி, அக்கிரமத்தில் நான்காவதாக பாவம் நிவிர்த்தியாகி. அதே வசனத்தில் இருக்கு, அந்த 4 வசனத்திலேயே. இந்த 4மே செஞ்சுட்டு அவனை நல்லா ப்ரிப்பேர் பண்ணிட்டு இப்போ சொல்றாரு, நீ போய் ஜனங்களிடத்திலே பிரசங்கம் பண்ணு. அப்படிங்க அன்பானவர்களே, நம் மூலமாய் கர்த்தருடைய வார்த்தை வெளிப்பட வேண்டும் என்று சொன்னால், நம் மூலமாய் கர்த்தருடைய நாமம் மகிமைப்பட வேண்டும் என்று சொன்னால், நம் மூலமாய் ஆத்துமாக்கள் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று சொன்னால், நாம் ரட்சிக்கப்படாத புறஜாரிடத்தில் புறப்பட்டு போக வேண்டும் என்று சொன்னால், கர்த்தர் இந்த மத்தியான வேளையிலே நம்முடைய நாவை தொடுவாராக. நம்முடைய வாயிலே அபிஷேகம் பண்ணப்பட்ட வார்த்தைகள், நம்முடைய வாயிலே அங்கீகரிக்கப்பட்ட வார்த்தைகள், நம்முடைய வாயிலே அனலாக்கப்பட்ட வார்த்தைகள், நம்முடைய வாயிலே ஆசீர்வதிக்கிற வார்த்தைகளை கர்த்தர் வைப்பாராக. யாரையும் இந்த வாயினாலே தூஷிக்கவே கூடாது, யாரையும் நாம் சபித்து விடவே கூடாது. நாம் ஆசீர்வதிக்கும்படி கர்த்தர் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. பாவ உணர்வடைந்த தாவீது, பாவ உணர்வடைந்த பேதுரு, பாவ உணர்வடைந்த ஏசாயா. 4வதாக ஒருத்தன் பாவ உணர்வடைந்தான். அவன் பேர் சிறைச்சாலைக்காரன். பேர் சொல்லப்படல, சிறைச்சாலைக்காரன். அவன் தான் அதுக்கு இன்சார்ஜ், வார்டன் சொல்லுவாங்க. சிறைச்சாலையில் இருக்கான். கவனிங்க, ஆண்டவருடைய சீஷர்களாகி இருக்கிற பவுலையும் சீலாவையும் நல்லா அடின்னு அடிச்சு கையை காலையும் தொழு மரத்தில் கட்டி வச்சிருக்கிறான் ஜெயிலில். எல்லாத்தையும் கட்டினானுங்க, ஆனால் வாயை மட்டும் என்ன செய்யல, காட்டல. அப்புறம் நம்மள தான் என்ன செஞ்சிருப்போம், காலையிலேருந்து உத வாங்கியிருக்கோம், உடம்புலாம் வலிக்குது, நமக்கு ஒரு சின்ன ஒத்த தலைவலி வந்தாலே போதுமே, என்ன பாடுபடுத்துவோம் இல்லைங்களா? தைலம் என்ன, அது என்ன, இது என்ன, இது தைலம் இல்லைங்க, அடி. இயேசுநாதருக்காக சுவிசேஷத்திற்காக கொஞ்சம் நஞ்சம் அடி இல்லை, செம்ம அடி அடித்து விட்டுருந்தாடா பரவாயில்ல. ஜெயிலில் போட்டான்ல, அவன் ஃப்ரீயாக விட்டுருந்தாடா பரவாயில்ல. அங்கேயும் என்ன செஞ்சுட்டான், கட்டிட்டான் தொழு மரத்தில். ஆனால் அவர்கள் கர்த்தருடைய பிள்ளைகளாக இருந்தபடினாலே இரவிலே கர்த்தரை துதித்து பாடினார்கள். இந்த சபை கர்த்தரை அதிகமாக துதித்து பாடுகிற பாடல் சபை என்று எனக்கு தெரியும். அன்பானவர்களே, அப்பொழுது கர்த்தர் அந்த இடத்தில் அற்புதத்தை செய்ய வல்லவராக இருந்தார். இப்போது நான் அந்த விஷயத்திற்கு வரேன். அப்போது கதவு திறக்கிறது. அந்த சிறைச்சாலைக்காரன் தன்னை கொலை செய்ய ட்ரை பண்ணுறான். ஆனால் பவுல் சொல்கிறான், உனக்கு ஒன்றும் கேடு எதுவும் செய்யக்கூடாதுன்னு சொல்லி. அப்பொழுது வருகிற வார்த்தை தான், பாவ உணர்வடைந்தவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தை என்ன தெரியுமா? ஆண்டவன் மாறே. இதுவரைக்கும் கைதியே அப்படி இப்படின்னு பார்த்தவன் இப்போ எப்படி பார்க்குறான்? அதே ஆளை 2 பேரை ஆண்டவன் மாறே என்று ஊழியரிடத்திலே தங்களை ஒப்பு கொடுக்கிறான். பாவ உணர்வடைந்தவன் கர்த்தருடைய ஊழியக்காரனுக்கு அவனுக்கு மாத்திரம் அல்ல, அவன் வாயிலிருந்து புறப்படுகிற சத்தியத்திற்கும் தன்னை ஒப்பு கொடுப்பான். பவுல் அதுதான் எழுதுறான், நீங்கள் உங்களை எங்களுக்கும் பிதாவாகிய தேவனுக்கும் ஒப்பு கொடுத்தீர்களே அப்படின்னு எழுதுறான். கர்த்தருடைய பரிசுத்தம் உள்ள நாமம் முரட்டாட்டம் பண்ண மாட்டான். விசுவாசி ஊழியருக்கு ஒப்பு கொடுப்பான். அதுதான் பாவ உணர்வடைந்த சிறைச்சாலைக்காரன் ஆண்டவன் மாறே என்று ஒப்பு கொடுத்தான். நடந்தது என்ன? 31ஆம் வசனம் சொல்லுகிறது, ரட்சிப்பு வந்தது. அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரம் 2வதாக 33ஆம் வசனத்திலே அவன் அன்றைக்கு இரவே ஞானஸ்நானம் பெறுகிறான். 34ஆம் வசனத்தில் கர்த்தர் அவனுக்கு மன மகிழ்ச்சியை தருகிறார். இது ரொம்ப முக்கியம். பாவ உணர்வடைந்தவனுக்கு கர்த்தர் தந்த அந்த மன மகிழ்ச்சி நல்ல ஔஷதங்க. கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருப்பதே பலன். இந்த 2025ஆம் வருஷத்தில் எந்த அளவுக்கு நம்ம கர்த்தருக்குள்ள மகிழ்ச்சியாக இருந்தோம் தெரியல. இருக்கிற போராட்டம், இருக்கிற வியாதி, இருக்கிற கடன் பிரச்சனை, இல்லை இருக்கிற சத்துரு சொல்லுகிறதான வார்த்தைகள், கோர்ட்டு கேஸு, போலீஸ் கேஸு, எத்தனையோ காரியங்கள் நிமித்தம் நம்முடைய மகிழ்ச்சியை, சந்தோஷத்தை, ஆர்ப்பரிப்பை, ஆனந்தத்தை ஒருவேளை இழந்து இந்த சுத்திகரிப்பு கூட்டத்துக்கு வந்திருக்கலாம். கர்த்தர் சொல்லுகிறார், பாவ உணர்வடைந்து நீ ஆண்டவன் மாறே என்று ஒப்பு கொடுக்கும் பொழுது கர்த்தர் உங்களுக்கு நல்ல ஒரு மன மகிழ்ச்சியை தர வல்லவராய் இருக்கிறார். அன்பானவர்களே, இந்த மகிழ்ச்சி கர்த்தரால் தருகிற மகிழ்ச்சி ரொம்ப முக்கியம். அல்ல, ஏன் ஆபகுக் சொல்றான் பாருங்களேன், அத்திமரம், திராட்சை செடி, இப்படி எல்லாமே இல்லை. ஆட்டு மந்தையை போகிறான், ஆடு இல்லை. மாட்டு தொழில் போகிறான், இல்லை. வயல் வெளியே பார்க்குறான், தானியம் இல்லை. எதுவுமே இல்லைங்க. அப்போ எப்படிங்க சந்தோஷம் வரும்? இல்லை. ஆனால் அவனுக்கு அவன் சொல்கிறான், நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருப்பேன், என் ரட்சிப்பின் தேவனுக்குள் கலிகூறுவேன். அதுதாங்க ஒரு கர்த்தருடைய பிள்ளையுடைய வாழ்க்கை. இல்லை, கர்த்தருடைய பிள்ளைக்கு நல்ல தைரியமாக தெரியும், கர்த்தர் எதை செஞ்சாலும்
நன்மைக்கென்றே செய்கிற தேவன், ஒரு நாளும் தீமை செய்யவே மாட்டார். என் தேவன் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். எனக்காக யாவையும் செய்து முடிக்கிற உன்னதமான தேவனை நோக்கி நான் கூப்பிடுவேன் என்று 52ஆம் சங்கீதத்தில் அவன் சொல்லுகிறான். அன்பானவர்களே, பாவ உணர்வடைந்த 4 பேரை நான் உங்களுக்கு அடையாளம் காட்டினேன். மறுபடியும் நான் சொல்றேன், சுத்திகரிப்பு கூட்டத்திற்கு வந்திருக்கிறதுனால சுத்திகரிப்பு உண்டாயிடாது. இங்கே ஜெபிப்பீங்களோ அல்லது வீடுகளில் போய் அழுவீங்களோ, பேதுருவை போல மனங்கசந்து அழுவீங்களோ, ஒருவேளை சிறைச்சாலைக்காரனை போல கதறுவீங்களோ, ஏசாயாவை போல ஐயோ ஐயோன்னு மாறல அடிச்சுப்பீங்களோ எனக்கு தெரியல. வார்த்தையை ஆண்டவர் உங்களோடு பேசிட்டாரு. அன்பானவர்களே, இனி உங்களுக்கும் கர்த்தருக்கு தான் இருக்கு. எங்களால் ஒன்றும் செய்ய, உங்களுக்கு சத்தியத்தை தான் போதிக்க முடியும். அதை தான் நீங்கள் சோப்பு தான் கையில் கொடுக்க முடியும். அதை நீங்கள் உபயோகப்படுத்துகிற விதத்தில் தான் உங்களுக்கு சுத்திகரிப்பு ஆயத்தமாக இருக்கிறது. அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமம் மகிமைப்படுவோம். முதலாவதாக, என் இயேசு எனக்காய் சிந்தின இரத்தம், நான் பாவ உணர்வடையும் பொழுது அது என்னை சுத்திகரிக்க வல்லமையுள்ளதாக இருக்கிறது. அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமம் மகிமைப்படுவதாக. பேசிக்கொண்டிருக்கிற நான் ஒரு பக்தி வைராக்கியம் இருந்த இந்து குடும்பத்தில் பிறந்தேன். என் தகப்பனார் பேர் ஏழுமலை, என் தாயார் பேர் சாந்தி. வருடந்தோறும் ஆடு வெட்டி பூஜை செய்கிறதான ஒரு குடும்பத்தில் நான் பிறந்தேன். நான் 4வது படிக்கிற வரைக்கும் என்னுடைய தலை முடியை வெட்டவே இல்லை, அப்படியே விட்டுட்டு இருந்தாங்க. ஏன்னா காது குத்தி கெடா வெட்டி பலி செலுத்துறதுக்காக பொறுத்திருந்தாங்க. அவங்க எனக்கு காதில் குத்துறதுக்கு முன்னாடியே ஏசப்பா என் கரத்தை பிடிச்சிட்டார். அல்லேலூயா. அன்பானவர்களே, அப்போ அவ்வளவு ஒரு கொடூரம். வேதம் சொல்லுது, பாவத்திலேயே பெரிய பாவம் எது? விக்கிரக பாவம். அப்படிதான் இருக்கு. பாவம் பெருது, ரொம்ப விக்கிரகமாக. ஆனால் அவ்வளவு பெரிய பாவம் செய்த என்னையும் என் குடும்பத்தையும் கர்த்தர் ரட்சிக்க உண்மையுள்ள தேவனாக இருந்தார். அன்பானவர்களே, ஒரு ஊழியக்காரர் வந்து ஜெபிக்கும் பொழுது பாவ உணர்வடைந்து என் தாயும் என் தகப்பனும் எல்லாருக்கும் முன்பதாக ஊர் அறிய தங்களை நடுத்தெருவில் ஒப்பு கொடுத்தாங்க. எங்கள் வீட்டில் 16 ஃபோட்டோ இருந்தது, விக்கிரக ஃபோட்டோ. அந்த 16 ஃபோட்டோவை எங்கள் அப்பா ஒரு கோணியில் கட்டி நடுத்தெருவுக்கு எடுத்துன்னு வந்து கிருஷ்ணாவில் ஊற்றி கொளுத்தினார். ஊரே பார்த்துச்சு. பாவ உணர்வடைந்தவன் செய்தது இல்லை. அன்னைக்கு ஊரே சபிச்சுது, நாசமாக போயிடுவான், 4 பிள்ளைங்களை வாழாதுன்னு சொன்னவெல்லாம் எங்கேனே ஆளே இல்லை, அவன் சந்ததியும் இல்லை. கர்த்தர் எங்களை வாழ வச்சிருக்கிறார். எதுக்கு சொல்கிறேன்? உணர்வடையணும், பாவ உணர்வடையணும். நான் பாவம் செஞ்சிட்டேன், விக்கிரகத்தை வணங்கிட்டேன், செய்யக்கூடாத செஞ்சிட்டேன், போடக்கூடாத தவறான கையெழுத்து வேற ஒருத்தர் கையெழுத்து நான் போட்டேன், இல்லை வேற ஒருத்தர் பின் நம்பர் திருட்டுத்தனமாக பார்த்து அந்த ஏடிஎம் கார்டு போயிட்டு பணத்தை எடுத்துட்டேன். யார் பண்ணீங்கன்னு தெரில, வார்த்தை வெளியே வருது பாருங்களேன், கவனிங்க. பேசவே கூடாது, அவ்வளவு கேடுகட்ட கெட்ட வார்த்தைகளை என் வாயில் நான் பேசிட்டேன். கோபத்தில் கர்த்தரோடு பேசுகிறார். இதையெல்லாம் அறிக்கையிட்ட தாங்க சுத்திகரிப்பு கிடைக்கும். அப்படியே வச்சு இருந்துருந்தீங்கன்னா ஒன்றும் ஆகும். 2026 இப்படி தான் இருக்கும் இல்லை. இந்த அப்போலோ ஹாஸ்பிட்டல் இருக்குது பாருங்கள், வானகரத்தில். அது எதிர்க்க எங்கள் கிளை சபை இருக்குது. ஒரு நாள் பிரசங்கத்துக்காக அப்படி வெளியில் உட்காந்துருந்தேன், சபைக்கு வெளியில். ஒரு அம்மா நோண்டி நடந்து வந்தது. ஏமா நொன்று நடக்கிறேன், முள்ளு குத்திக்குச்சு ஐயாண்ணா. அது என்ன முள்ளு குத்திச்சுன்னா அதை எடுத்து போட வேண்டியதானா? வலிக்குமே அப்படின்றது. காலை பார்த்தீங்கன்னா இவ்வளோ பெருசாக வீங்கியிருக்கு. என்னம்மா நீ? அந்த அம்மா 7 பிள்ளை பார்த்துருக்குங்க, 7மே நார்மல் டெலிவரிங்க. இன்னும் இருக்குது அந்த அம்மா. எவ்வளவோ சொன்னாலும் முள்ளு எடுத்தால் என்ன செய்யுமா? கவனிங்க, வலிக்கத்தான் செய்யும். பரிசுத்தனா சும்மா இல்லை, கொஞ்சம் அழுத்தி கிழுத்தி பிதுக்கி எடுக்க வேண்டியதான் இருக்கும் வசனத்தை சொல்லி. அதன் பிறகுதான் ரணம் ஆறும்படி கர்த்தர் உதவி செய்ய வல்லவராக இருப்பார். அந்த அம்மாவை போல தயவுசெய்து இருக்காதீங்க. நான் நோண்டி நடந்தால் நடப்பேனே தவிர கால் உள்ளே இருக்கிற முள்ளை வெளியிலேயே எடுக்க மாட்டேன்னு தீர்மானத்தோடு இருக்குது. இப்போ எப்படி இருக்குன்னு தெரில அந்த அம்மா. அன்பானவர்களே, அது எனக்கு அன்றைக்கி பார்த்தேன், அதில் ஒரு சத்தியத்தை கர்த்தர் எனக்கு வெளிப்படுத்தினார். அதுபோல் நம் பாவத்தோடவே வந்துட்டு பாவத்தோடே போய்விடக்கூடாதுங்க. பாவத்தோடு வருகிறவர்கள் சபையிலேருந்து வெளியிலே போகும் பொழுது பரிசுத்தமாக்கப்பட்டவர்களாய் போகும். விழுந்து போனவர்கள் சபைக்குள்ளே உள்ளே இருந்து வரும் வெளியிலே போகும் பொழுது விசுவாசத்திலே வளர்க்கப்பட்டவர்களாய் பலப்படுத்தப்பட்டவர்களாக போகணுங்க. அல்லேலூயா. அதுக்கு தான் ஆண்டவர் நல்ல ஒரு ஆவிக்குரிய சபையை கர்த்தர் உங்களுக்கு தந்திருக்கிறார். ஆவிக்குரிய நல்ல தாய் தகப்பனை கர்த்தர் தந்திருக்கிறார். ஆண்டவர் நல்ல ஒரு ஜீவனை கொடுத்துருக்கார் பாருங்கள். உங்களை ஒரு பெரிய பொக்கிஷம் இல்லை அன்பானவர்களே. ஆகவே இந்த கடைசி நேரத்தில் இன்னும் ஒரு நாள் தான் இருக்குது. அன்பானவர்களே, எப்படி ஆயினும் நீங்கள்
பாவத்தோடு ஒருத்தர் கூட நம்ம சபையில் இருக்கிற விசுவாசிகள் சிறியோர் முதல் பெரியோர் வரை பாவத்தோடு அக்கிரமத்தோடு புதிய ஆண்டுக்குள் பிரவேசிக்கவே கூடாதுங்க. அதுக்கு தாங்க இந்த பாரத்தோடு இந்த கூட்டத்தை வைக்கிறாங்க. ஒரு ரட்சிக்கப்படாத கணவன் இருக்கலாம், மனைவி மாதிரி உபவாசப்பட்டு 2 நாள் சாப்பிடாதீங்க தயவுசெய்து. தேவ சமூகத்தில் காத்துன்னு அழுங்க. வீட்டில் இடம் இல்லையா, ஐயா உங்களுக்கு இடம் தருவார் சபையில், மேலே மொட்டை மாடி கொஞ்சம் ஜெபம் பண்ணுங்க. எப்படியாயினும் குடும்பங்கள் இந்த வருஷத்தில் ரட்சிக்கப்பட வேண்டும். எப்படியாயினும் பாவம் இல்லாத பரிசுத்தருக்கு சாட்சிகளாய் நாம் வாழணும். எழுதப்பட்ட நிருபங்களாய் கர்த்தர் நம்மை மாற்றி விட வேண்டும். கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமம் மகிமைப்படுவதாக. 2வதாக எது என்னை பரிசுத்தப்படுத்தும்? முதலாவதாக ரத்தம் அறிக்கையிடும் பொழுது. 2வதாக எது? எபேசியர் 5ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். எபேசியர் 5:26. திருவசனத்தை கொண்டு தண்ணீர் முழுக்கினால் சுத்திகரித்து பரிசுத்தமாக்குகிறதற்கு. 2வதாக எனக்கு எப்படிங்க இந்த பரிசுத்தம் கிடைக்குன்னு கேட்டீங்கன்னா, திருவசனம் உங்களை சுத்திகரிக்கும், பரிசுத்தமாக்கும். அல்லேலூயா. கர்த்தருடைய பெரிய கிருபையினாலே இந்த நல்ல ஒரு வேதத்தை ஆண்டவருடைய கரங்களை கொடுத்திருக்கிறார். இந்திய தேசத்தில் 20க்கும் மேற்பட்ட மாநிலங்களுக்கு சுவிசேஷ ஊழியம் செய்ய அடியனை ஒரு சில மாநிலங்களுக்கு பலமுறை போயிருக்கேன். நம்முடைய இந்திய தேசத்தில் 2439 மொழி இருக்குது இந்தியாவில் மட்டும். பல மொழிகளில் இன்னும் இந்த வேதம் மொழிபெயர்க்கப்படவே இல்லைங்க. ஆனால் ஆண்டவர் கிருபையா தமிழ்நாட்டில் பிறந்த நமக்கு தமிழில் நல்ல ஒரு வேதத்தை கொடுத்துருக்கார் பாருங்க. இந்த வில்லியம் கேரிக்காக, சிஎன் பாலுக்காக நம்ம ரொம்ப ரொம்ப நன்றியோடு இருக்கணுங்க. நம்ம கர்த்தர் எங்கேயோ பிறந்து அவங்கள இங்கே கொண்டு வந்து அழகான ஒரு வேதத்தை கையில் கொடுத்துருக்கார்ல. இது பக்கத்தில் தான் இருக்குது ஒரிசா. என்ன ஜனங்கள் ஆராதிக்கிறாங்க தெரியுமா? ஆராதனைனா 3 மணி நேரம் கண்ணை மூடி அழகாக டோலக்கு ஆராதிக்கிறாங்க பாருங்க. அப்படியே பரலோகம் இறங்குறது போல இருக்கு. ஆனால் அவர்கள் மொழியிலே வேதம் இல்லை, வேதம் இல்லை. நான் ஸ்கிரிப்ட் குயி லாங்குவேஜ் அது. நான் ஸ்கிரிப்ட் பாஸ்டர்ஸ் பேசுகிறது அது இங்கிலீஷில் மாதிரி தோடு ஏபிசிடியில் எழுதி அதை தான் வாசிக்கிறாங்க. அந்த மாதிரி பல மலைவாழ் கிராமங்களுக்கு நான் போயிருக்கேன். வேதம் இல்லை. எவ்வளோ வேதனை! ஒரு வேதத்தை டிரான்ஸ்லேட் பண்ணுறதுன்றது அவ்வளோ சாதாரண காரியம் இல்லை, பல வருஷங்கள் ஆகும் இது. அப்படிப்பட்ட மொழிகளிலே சீக்கிரத்திலே இந்த வரப்போகிற புதிய ஆண்டிலே வேதத்தை கொண்டு வர கர்த்தர் ஆட்களை எழுப்புவாராக. என்ன சொல்ல வருகிறேன்? இந்த வேத வசனம் நம்மை பரிசுத்தமாக்கும். ஆகவே தான் சொல்கிறாங்க, வசனத்தை வாசிங்க. வாசிக்கிறது மட்டும் இல்லை, அதை நேசித்து வாசிங்க. நேசித்து வாசிக்கிறது மாத்திரமல்ல, வாழ்க்கையில் அப்பியாசப்படுத்துங்க அப்படின்றல. அன்பானவர்களே கவனிங்க, எத்தனை அதிகாரம் வாசிக்கிறோன்றது முக்கியம் இல்லைங்க, எந்த வசனம் என்னோடு பேசுகிறது அதான் முக்கியம். நான் சொல்லுது மறுபடியும் ரிப்பீட் பண்ண கேளுங்க. எத்தனை அதிகாரம், 10 அதிகாரம் வாசி தவறுன்னு சொல்ல, எந்த வசனம் என் வாழ்க்கையில் இருக்கிற குறைய சுட்டி காட்டியிருக்கு அந்த வசனத்தை ஒரு பேப்பரில் எழுதி பேக்கெட்டில் வச்சு நாள் முழுதும் தியானிங்க. அப்படி தியானிச்சதுனால தான் நூற்றுக்கணக்கான பிரசங்களை அந்த டைரியில் எழுதி வச்சுருக்கேன். இன்னொரு 2-3 டைரி கூட இருக்கு. போகும்பொழுது வரும்பொழுது வேதத்தை வாசிக்கும் பொழுது இங்கிலீஷ் தெரிஞ்சவங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். 215 டிரான்ஸ்லேஷன்ஸ் உங்கள் மொபைல் ஃபோன்லேயே இருக்குது. வேறு எங்கேயும் நீங்கள் போக வேண்டிய அவசியமே இல்லை. தமிழ் மொபைலும் இருக்குது. மொபைலில் 215 பைபிள் வித்தியாசமாக நான் சொன்ன ஒரே வசனத்தையே அந்த 215 டிரான்ஸ்லேஷனில் அழகாக பக்கம் அழகாக. ஆனால் அதிலே பெஸ்ட் டிரான்ஸ்லேஷன் இதில் போடுறாங்க பாருங்கள், எனக்கு நியூ கிங் ஜேம்ஸ் வெர்ஷன், அதுதான் நம்பர் 1 டிரான்ஸ்லேஷன். என்ன சொல்ல வருகிறேன்? இந்த 2025 வருஷத்தில் எனக்கு எப்படி வேதத்தை வாசிக்கணும்னு தெரியல. வரப்போகிற 2026 வருஷத்தில் வேதத்தை வாசிக்க கர்த்தர் கிருபை தருவாராக. கர்த்தருடைய வேதத்து மேல் பிரியமாக இருக்கிறவன் இரவும் பகலும் நீர்க்கால் ஓரமாக நடப்பட்டு தன் காலத்தில் இலையுதிராது இருக்கிற அவன் செய்வதெல்லாம் வரப்போகிற வருஷம் வாய்க்க வருஷமாய் கர்த்தர் உங்களை மாற்றுவாராக. ஒரு சிலர் பைபிளே சர்ச்சைக்கு வரும்போது கொண்டு வரதில்லை இல்லை. ஸ்கூலாக இருந்தால் நல்ல பனிஷ்மெண்ட், நல்ல நேரம் முட்டி போட்டு. எங்கள் அப்பாலாம் சின்ன போல இருக்கும்போது தப்பு செஞ்சால் என்ன பண்ணுவார், அந்த கல் உப்பு இருக்குது பாருங்கள், இப்போ சின்னதாக இருக்குது, அப்போ பெருசாக இருக்கும். கல் உப்பை போட்டுட்டு அதில் முட்டி போட சொல்லுவார். நேர் முட்டி போடணும். குத்தம் பாருங்க, ஊன்னா செம அடி விழும். சரி கல் உப்பு தான் போட்டாரே, முட்டி தான் போட சொன்னார், நேரம் விட மாட்டார். அப்போல்லாம் ஒரு வீட்லேயும் உருளைக்கல் இருக்கும். இப்போ எங்கே இல்லை, அது நல்லதாக போச்சு பாருங்கள், பசங்களாம் தப்பிச்சிட்டாங்க.
தூக்கி தலை மேலே வைப்பாங்க மனுஷன். அப்படி தாங்க எல்லாம் வளர்த்தாங்க. அந்த மாதிரி விசுவாசிங்க வளர்க்கணும்னு நான் நினைக்கிறேன். வர்றது எங்கங்க? ஆலயத்திற்கு இல்லை. மீன் கடைக்கு போகும்போது என்ன பண்ணுறீங்க? பேக் எடுத்து போகிறீங்களா இல்லையா? பிளாஸ்டிக் கவர் தரல இப்போ இல்லை. காய்கறி கடைக்கு போகும்போது ஏங்க ஆலயத்திற்கு வரும். என்னங்க வரீங்க? என்ன நிறைய பேர் கொண்டு வரல பாருங்கள். தயவு செய்து இன்றைக்கி அந்த பாவத்தை ஆண்டவர்கிட்ட அறிக்கையிடுங்க. நல்ல காஸ்ட்லியான உங்கள் வீட்டில் இருக்கிற புடவையை விட நல்ல காஸ்ட்லியான ஒரு வேதத்தை வாங்குங்க. நல்ல லெதர் பைண்டட் போட்டு போங்க. பாரிஸில் சென்ட்ரலில் இருக்குது பைபிள் சொசைட்டியில். வாங்குங்க. வாங்கி தயவுசெய்து வாசிங்க. நிச்சயமாக வரப்போகிற ஆண்டு உங்கள் அற்புதத்தின் ஆண்டாய் மாறும், சுத்திகரிப்பின் ஆண்டாய் மாறும். உங்கள் எல்லை எங்களும் கர்த்தர் பரிசுத்தத்தை உண்டாக்குவாராக. அல்லேலூயா. வசனம் ரொம்ப முக்கியங்க. இந்த சபை எப்படி நிற்குதுன்னா வசனத்தில் நிற்குது தெரியுங்களா? கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமம் மகிமைப்படுவதாக. 119 சங்கீதத்தில் சங்கீதக்காரன் சொல்லுகிறான் 9ஆம் வசனத்தில், அங்கே பாரு, வாலிபனே, வாலிபன் தன் வழியை எதனால சுத்தம் பண்ணுவான்? வாலிபர்களே, சுத்திகரிப்பு கூட்டத்தை வந்திருக்கீங்க. வாலிப பிள்ளைகளே, உங்க வழியை வேற எதுவும் சுத்தம் பண்ணாது, வசனத்தை காத்து கொள்ளுகிறதினால் தானே. இந்த வேத வசனம் மட்டும்தான் வாலிபர்களாக உங்களுக்கு நல்ல ஒரு எதிர்காலத்தை வச்சிருக்கு. அதே 119 சங்கீதம் 11ஆம் வசனம் சொல்லுது, நான் பாவம் செய்யாதபடி உமது வாக்கை என் இருதயத்தில் வைத்து வைத்தேன். வசனம் எங்க இருக்குங்க? ஆமாம், பைபிளில் இருந்தது. அது படித்து 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 கண்ணு படிச்சுது, காது கேட்டுது. வசனம் எங்கே வந்துடுச்சு? உள்ள இருக்கு. மெமரி கார்டில், ஹார்ட் டிஸ்கில் ஸ்டோர் பண்ணியிருக்கு. நீங்கள் அப்படிப்பட்ட ஆட்கள். அதுக்கு தான் சண்டே கிளாஸில் பிள்ளைங்க என்ன சொல்கிறாங்க? மனப்பாட வசனம் படிங்க. படித்த பிள்ளைங்களை உற்சாகப்படுத்த சாக்லேட் கொடுங்க, கேக் கொடுங்க அப்படின்னு உற்சாகப்படுத்த காரணம் என்ன? இன்னைக்கு அந்த பிள்ளை படிக்கிற வசனம் மனசில் ஏறிடுச்சுன்னா நிச்சயமாக நாளைக்கு அது கிரியத்தான் செய்யும். இருக்கிறதுலே வல்லமையானது இந்த வேத வசனம், ரொம்ப பவர்ஃபுல்லானது. அதை வாசிக்கும் பொழுது தான் பாருங்கள் ஜனங்கள் ரட்சிக்கப்படுறான், பிசாசு ஆடுது பாருங்களேன், அவ்வளோ பவர்ஃபுல் அது. அதை சங்கீதக்காரன் சொல்கிறான், நான் பாவம் செய்யாதபடி இருதயத்தில் வச்சுருக்கேன். என் கண்ணு பாவத்தை பார்க்கும் பொழுது அது என்கிட்ட பேசுது, பார்க்காத. ஆனால் காதில் ப்ளூடூத்தை வச்சு இது வேற ஏதோ கேட்கும் பொழுது வசனம் என்னோட பேசுது, கேட்காத. இல்லை, என் இருதயத்தில் பலவிதமான யோசனைகளை நான் சிந்திக்கும் பொழுது வசனம் என்னோட பேசுகிறது. இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியன்னு பேசுது. அன்பானவர்களே, வேதத்தை வாசிக்கிறது முக்கியமல்ல. தாவீதை போல, சங்கீதக்காரனை போல இருதயத்திலே வேத வசனத்தை நீங்கள் வைக்கும் பொழுது அது உங்களை பரிசுத்தப்படுத்தும். அல்லேலூயா. தீர்மானம் பண்ணுங்க. இந்த மொபைல் ஃபோன் தான் இருக்கிறதுலே பெரிய எதிரி. எனக்கும் சேர்த்து தான் சொல்கிறேன். இல்லை, அது ரீல்ஸில் போயிட்டாவே மாற்றி மாற்றி வந்துனே இருக்கு பாருங்களேன். எங்கள் வீட்டம்மா தலை மேலே கொட்டும் என்ன பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லி. அந்த மாதிரி ஆயிடுச்சு நம்ம கதை. பொல்லாத பிசாசு அது கையில் இருக்குது பாருங்களேன். நான் வேதத்திற்கு கொடுக்க வேண்டிய நேரத்தை அநேகர், அதை என்னையே சேர்த்து சொல்லிக்கிறேன், மொபைல் ஃபோனுக்கு கொடுத்துட்றாங்க. ஆனால் வரப்போகிற ஆண்டில் கர்த்தர் நம்முடைய கண்களை திறப்பாராக, ஒரு உணர்வுள்ள இருதயத்தை கர்த்தர் தருவாராக, கர்த்தர் நம்முடைய செவியை விருத்த சேதனம் பண்ணுவாராக. எதற்கு? வேத வசனத்தின் மூலமாய் பரிசுத்தத்தை கர்த்தரிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ளும்படி. அதே சங்கீதக்காரன் அதே 119 சொல்றான், அநேகம் ஆயிரம் பொன் வெள்ளியை பார்க்கிலும் நிர்விளம்பின வேதமே எனக்கு நலம். என்ன அழகான வார்த்தைங்க, அற்புதமான வார்த்தைங்க. அவன் சொல்கிறான், எனக்கு டன் கணக்கில் பொண்ணு இருக்குது, டன் கணக்கில் வெள்ளி இருக்குது, அது எண்ணவும் முடியாது, அளக்கவும் முடியாது. ஆனால் அந்த வெள்ளி செய்யாததை, அந்த பொண்ணு செய்யாததை கர்த்தர் தந்த வேதம் எனக்கு செய்யும். ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் தான் ஐயா பார்வையில் இருக்கீங்க, மற்ற 6 நாள் எங்கெங்கே இருக்கீங்க? எங்கே வீட்டில் இருக்கீங்க, வேலை சேர்த்து இருக்கீங்க. இப்போ உங்களோடு பேசி பழகி உங்களை சுத்திகரிக்கிறதுக்கு இந்த வசனம் தாங்க. அது மேலே வாஞ்சியாக இருங்க. இந்த வசனத்தை ரொம்ப வாஞ்சியாக இருங்க. இல்லை, தேனிலும் தெளிதேனிலும் மதுரமா, என்ன அழகாக எழுதுறான் பாருங்களேன். அவ்வளோ டேஸ்ட்டாக அதை வாசிக்கணும். கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமம் மகிமைப்படுவதாக. அது மட்டும் இல்லை, அதே 119 127 சொல்கிறான், இது பசும் பொண்ணுன்றான் வசனம். வேதம் எப்படிப்பட்டதான்? பசும் பொண்ணு யாரா பார்த்துருக்கீங்களா? பார்த்துருக்க மாட்டீங்க. அதுக்கு பேர் ஃபைன் கோல்டு. நான் டென்டலில் இருக்கேன், டென்டல் ஃபீல்டில். என் பிள்ளைங்கள் டென்டிஸ்டாக இருக்காங்க, லண்டனில் இருக்காங்க. ஆண்டோட கிருபையால் நாங்கள் தங்க பல்லு செய்வோம். இப்போ யாரும் செய்கிறதில்ல. இப்போ எங்களுக்கு 18 கேரட் 16 கேரட் கூட வரும். ஒரு 24 கேரட் தான் நீங்கள் போடுற ஜுவல்ஸு.
அந்த 16 கேரட் 18 கேரட் தான் ஃபைன் கோல்டு. அது பேஸ்ட் மாதிரி இருக்கும், டூத் பேஸ்ட்டுக்கு பாருங்கள் அந்த மாதிரி இருக்கும். கையில் அழுத்துறீங்கன்னா அப்படியே பெண்ட் ஆகும். ஃபைன் கோல்டு. 1% கூட அலுமினியமோ காப்பரோ டைட்டானியமோ இல்லாத சுத்த பொன். அதுதான் பசும் பொன். சங்கீதக்காரன் சொல்கிறான், விளம்பின வேதம் எனக்கு பசும் பொன்னை போன்ற. அது கரையே இல்லை. இல்லை பேதுரு அழகாக சொல்லுவார், இது பால்ன்றார். என்ன பால்? குழந்தைக்கும் பால் ஊற்றுறாங்க, கடைசி நேரத்தில் எதுதான் ஊற்றுறாங்க பாருங்க. வெறும் பால் இல்லையா, ஞானப்பாலாம். அட என்னங்க அது? அட வெறும் ஞானப்பால் மட்டும் இல்லைங்க, களங்கமில்லாத ஞானப்பாலாம். நான் அப்படியே சுவைச்சு அந்த வசனத்தை அப்படியே ருசிச்சு வாசித்தேன். அந்த களங்கமில்லாத ஞானப்பாலை ஒவ்வொரு நாளும் அனுபவிக்க கர்த்தர் உங்களுக்கு அனுக்கிரகம் பாராட்டுவாராக. அல்லேலூயா. இரத்தத்தின் மூலமாய் கர்த்தர் என்னை பரிசுத்தமாக்குகிறார். இரண்டாவதாக வேத வசனத்தின் மூலமாய், தண்ணீர் முழுக்கு ஞானஸ்நானத்தின் மூலமாய் கர்த்தர் என்னை பரிசுத்தமாக்குகிறார். கர்த்தர் பரிசுத்தமுள்ள நாமம் மகிமை. மூன்றாவதாக எது என்னை பரிசுத்தப்படுத்தும்? உபதேசம் என்னை பரிசுத்தப்படுத்தும். எது? யோவான் 15ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசிங்க, நான் முடிக்க போகிறேன். யோவான் 15:3. நீங்கள் இப்பொழுதே சுத்தமாய் இருக்கிறீர்கள். உபதேசம் உங்களை சுத்தப்படுத்தும். ஐயா, ஆண்டோட கிருபையினால் நான் 35 வருஷத்துக்கு மேலே பார்த்துட்டு இருக்கேன். அதுக்கு மேலேயே எனக்கு திருமணமாகி 34 வருஷம் ஆயிடுச்சு. அதுக்கு முன்னாடியே நாங்கள் ஒரு பழகிட்டு இருக்கோம். மேபி 40 வருஷம் கூட இருக்கலாம். இந்த 40 வருஷமாக இதே இடத்துல தலை நிமிர்ந்து அவர் குடும்பமும் அவர் சபையை நிற்குதுன்னா என்ன நினைக்கிறீங்க? அவர் அனுபவமா? அவருக்கு இருக்கிற பணமா? அவருக்கு தெரிஞ்ச ரிலேஷன்ஸா? ஒன்றும் இல்லைங்க, கர்த்தர் அவருக்கு தந்த உபதேசம். உபதேசம் சபை இன்னைக்கு நிற்குதுங்க. அவர்கிட்ட யாரும் ஃபாரினர்கிட்ட கொஞ்சம் பணம் வாங்கிட்டு உபதேசத்தை மாற்றி தரணும்னு வச்சுக்கோங்க, சபை நின்று நினைக்கிறீங்க? ஒரு வேளை இருக்கலாம், மணவாளனுக்கு ஏற்ற மனவாட்டி சபையாக இருக்க முடியாது. என்ன சொல்ல வரேன்னு புரிஞ்சுக்குங்க. என்ன சொல்ல வருகிறேன்? டாக்ட்ரின் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இல்லை, டிசிப்ளின் வேற, டாக்ட்ரின் வேற. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேங்க, ஒழுக்கம் வேற, உபதேசம் வேற. ஒழுக்கத்தையும் உபதேசம் ரெண்டும் மிக்ஸ் பண்ணக்கூடாது இல்லையா? அன்பானவர்களை, இப்போ நான் ஒயிட் அண்ட் ஒயிட் இருக்கோம், இது ஒரு ஒழுக்கம். ஆலயத்துக்கு போகும்போது என்ன செய்யலாம்? நம்ம ஒரு ஸ்கூலுக்கு போகும்போது பிள்ளைங்களை எப்படி அனுப்புகிறோம்? நம்ம யூனிஃபார்ம் போட்டு அனுப்புகிறோம் இல்லைங்களா? அது போல். அதனால் கலரில் போட்டு வரவங்களாம் நீதிமான்கள் இல்லை நம்ம சொல்ல முடியாது. இது ஒழுக்கம், இது உபதேசம் இல்லை. அதுபோல் நீங்கள் ஜுவல்ஸ் போடுறது அது அவங்களுடைய இது, அது ஒரு ஒழுக்கம், அது ஒரு உபதேசம் இல்லை. இப்போ நான் பல காரியங்கள் நான் சொல்லிகிட்டே இருப்பேன். அருமையானவர்களே, சொல்கிற ஒரே ஒரு காரியம், நீ கற்று நிச்சயித்து கொண்டவைகளில் நிலைத்திரு. எதை கற்றோமோ, எதை நிச்சயித்து கொண்டோமோ அதில் மரண பரியந்தம் நிலைத்திருக்கும் பொழுது அந்த உபதேசம் நம்மை பரிசுத்தப்படுத்தும். மற்ற அங்கே இங்கேயும் சோஷியல் மீடியாவில் போய் யூடியூப்பில் போய் கண்டதெல்லாம் தயவுசெய்து உங்கள் காதை கொடுக்காதீங்க. பலதரப்பட்ட கள்ள உபதேசங்கள் பெருகி இருக்கு. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு உபதேசம் வருது. ஒரு மெத்த படித்தவன் ஒருத்தன் பேசுகிறாரு, சபையே தேவையில்லை, வீடுகளிலே ஆராதிக்கலாம்ன்றார். வேறு சொல்ல விரும்பலை. மெத்த படித்தவங்க ஐஏஎஸ்ங்க, என்னங்க சபையே இதெல்லாம் பைத்தியக்காரனா சபை வச்சுருவாங்களாங்க இத்தனை முறமா? சபையை குறித்து எவ்வளோ சத்தியம் இருக்குது வேதத்தில். ஆசரிப்பு கூடாரமே சபைக்கு அடையாளமாக எழுதப்பட்டிருக்கு. இன்னொருத்தர் பிரசங்கிக்கிறாரு, எவ்வளோ வேணால் பாவம் செய்யலாம், ஆண்டவர் மன்னிச்சுக்கிட்டே இருப்பார், அன்புள்ள தெய்வம், மன்னிச்சுட்டு இருப்பார். அப்போ எதுக்கு நரகத்தை இருக்குது? கவனிங்க. இப்படி பல உபதேசம். தசமபாகம் கொடுக்க தேவையில்லை, அது ஒரு பொல்லாத ஆவி. காணிக்க போட தேவையில்லை. இப்படி நூதன கள்ள உபதேசங்கள் பெருகி கொண்டு இருக்கிறதால் நான் சொல்லுகிறேன், உங்கள் செவியை நீங்கள் எதை கற்றுக்கொண்டீர்களோ, சபையில் எதை நிச்சயித்து கொண்டீர்களோ, இதிலே மரண பரித நிலைத்திருக்க கர்த்தர் நமக்கு அனுகிரகம் பாராட்டுவாராக. எங்கள் பாஸ்டர் அதை அடிக்கடி சொல்வார், இந்த சபையில் உங்களுக்கு என்ன போஜனம் தராங்களோ அதை சாப்பிடுங்க, ஆரோக்கியமாக வாழ்வீங்கன்னு சொல்வார், ஆவிக்கிற விதமாக. இதில் நிலைச்சிருங்க, நிச்சயமாக எக்கால சத்தம் கேட்கும் பொழுது ஒரு இமை பொழுதிலே கர்த்தர் உங்களை மறுரூபமாக்க உண்மையுள்ள தேவனாக இருப்பார். இப்போ முதலாவதாக ரத்தம் என்னை சுத்திகரிக்கும், ரெண்டாவதாக வசனம் என்னை சுத்திகரிக்கும், மூன்றாவதாக உபதேசம் ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த சபையினுடைய உபதேசம் என்ன? பிதா குமாரன், அதில் எந்த காம்ப்ரமைஸும் ஆகிடவே இல்லை, பாஸ்டராக மாட்டார். சொல்கிறேன், உங்களுக்கு விசுவாசிகளாக நீங்கள் உங்கள் பக்கத்தில் வேறு
ஆட்கள் சபைக்கு போகிற இந்த கள்ள உபதேசத்தில் சிக்கிக்கொண்டவர்கள் உங்களுக்கு நண்பர்களாக இருக்கலாம். ஜாக்கிரதையாக இருங்க. வேதம் சொல்ல அவங்களுக்கு வாழ்த்துதல் கூட சொல்ல வேணான்னு இருக்கு. அவங்க என்ன செய்வாங்க தெரியுங்களா? வீடு வீடாக போவாங்க. எந்த வீடு? ரட்சிக்கப்படாத வீட்டுக்கு போக மாட்டாங்க. எந்த வீட்டில் வசனம் ஸ்டிக்கர் ஓட்டி இருக்கோ அந்த வீடு தான் போவாங்க. ஸ்தோத்திரம் சிஸ்டர் அப்படின்வாங்க. உங்களுக்கு அப்போ ஆத்திரம் தான் வரணும். என்ன, அவங்கள உள்ளே அலோவ் பண்ணிட்டீங்கன்னா வசனத்தை வச்சு தான் பேசுவாங்க. இல்லை, ஒருவேளை நீங்கள் வசனம் தெளிவாக இருக்குது உங்களுக்கு தெரிஞ்சவங்க அப்படின்னா நீங்கள் அவங்களோட பேசலாம். நான் என்னுடைய தாழ்மையான ஆலோசனை, நமக்கு எதுக்கு அந்த பிரச்சனைன்றேன். சரி சிஸ்டர் ஸ்தோத்திரம் போயிட்டு வாங்கன்னு அனுப்பிச்சிடுங்க. எங்களுக்கு நல்ல ஒரு சபை இருக்குது, கர்த்தர் நல்ல ஒரு ஆவிக்கிற தேவ தகப்பனை எங்களுக்கு தந்திருக்கிறாரு, வாரந்தோறும் எங்களுக்கு தேவையான திருப்தியான ஆவிக்கிற ஆகாரம் எங்களுக்கு கிடைக்குது சிஸ்டர். ரட்சிக்கப்படாத எத்தனை பேர் குடிகாரம் இருக்கான், டாஸ்மாக் கடை இருக்குது, அங்கே போங்கன்னு சொல்லி அமுச்சு வைங்க. இல்லை, ரொம்ப எச்சரிப்பாக இருக்க வேண்டியது காரியம். உபதேசத்தில் நான் நிலைத்திருக்க கர்த்தர் நமக்கு கிருபை பெறுவாட்டாங்க. 4வதாக எது என்னை பரிசுத்தப்படுத்தும்? நான் வேதத்தை மூடிட்டேன். நாம் பெற்றிருக்கிற பரிசுத்த ஆவியானவர் நம்மை பரிசுத்தப்படுத்துவார். அதுக்கு பேர் என்னதாங்க? என்ன அழகா அப்புறம் பரிசுத்த ஆவியன், அதில் பேரே அவரு தான். அப்போது நான் பாவம் செய்யும் பொழுது என்ன செய்வார்? அவர் பாவத்தை குறித்தும் நீதி குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் கண்டித்து உணர்த்த, காதை பிடிச்சி முறிக்க சொல்கிறான் பாருங்க, அதை கண்டித்து உணர்த்துறது. இல்லை, கண்டிப்பார். கண்டிச்சிருக்கார் ஆண்டவரே, என்னை கண்டிச்சிருக்கார் பல முறை என்னை கண்டிச்சிருக்காரு. ஒன்றும் இல்லை, ஒரு முறை எங்கள் வீட்டம்மா உடம்பு சரியில்லைன்னு இப்போ கொஞ்சம் காய்கறிகளாம் வெட்டி குடிக்கிட்டு இருக்கேன். வேறு என்ன செய்கிறது, வீட்டம்மா உடம்பு சரியில்லையே. ஐயா எனக்கு முன்னாடியே ரொம்ப அவர் அனுபவம் ஜாஸ்தி இருக்கும். எனக்கு புதுசு, எனக்கு டீ போட தெரியாது, காப்பி போடவும் தெரியாது. எல்லாம் எங்கள் வீட்டம்மா தான். 34 வருஷம் ஆயிடுச்சு. இப்போ அவங்க உடம்பு சுகம்னா இப்போ ஆண்டோட கிருபையால் சுகமாக இருக்காங்க. சரி உதவி செய்யுமேன்னு சொல்லி காய் வெட்டும் பொழுது நான் வேறு எதுவும் சிந்திக்கிறேன், தவறானதை. எதை வெட்டிக்கினேன்? ஆமாம், சந்தோஷமாக இருக்குது பாருங்கள் உங்களுக்கு. இந்த மாதிரி பலமுறை. அப்போது நான் இப்போ என்ன சொல்ல வரேன், ஆவியானவர் உன்னை கண்டித்து உணர்த்துக்கிறார். ரொம்ப ஆழமாலாம் வெட்டல, சும்மா லைட்டாக. அப்போ ஆண்டவரே என்னை மன்னியும், நான் தெரிஞ்ச மன்னியும். அதே மாதிரி வாகனத்தை ஓட்டும்போது கூட தேவையானது சிந்திக்கு வரும்போது ஏதாவது வண்டி மேலே விழுந்துருவா, இங்கே இடிச்சிருவேன். உடனே ஆண்டவரத்தில் மன்னிப்புக்க, ஆனால் மன்னியும். எதுக்கு சொல்ல வரேன்? நமக்குள்ள இருக்கிற ஆவியானவர் நம்மோடு பேசுகிற தெய்வமாக இருக்கிறார், அவை உணர்த்துகிற தெய்வமாக இருக்கிறார். என்றென்றைக்கும் உங்களுடனே கூட இருக்கிறவர் அவர். அப்படிதான் இருக்கு 14:16. என்றென்றைக்கும் உங்களுடனே 24x7, 52 வாரம் 365 வருஷம் பெற்ற தாய் கூட இருக்க முடியாதுங்க. உங்களுக்குள்ளே ஆவியானவர் ஊற்றப்பட்டு இருக்கிறார். வரப்போகிற ஆண்டு பரிசுத்தத்தின் ஆண்டாய் கர்த்தர் உங்களுக்கு மாற்றுவாராக. அல்லேலூயா. அந்த ஆவியானவர் அனல் மூட்டிக்கிட்டே இருக்கணும். அதுக்கு தான் சபைக்கு வாங்க 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 வாங்க, கண்ணை மூடி ஜெபம் பண்ணுங்க, ஆராதிக்க எதுக்கு சொல்கிறாங்க? உங்களுக்குள்ள ஆவியான என்ன செய்யணும்? நம்ம அனல் மூட்டணும். பேசின பாஷையே காலம் உள்ள பேசி இருக்கக்கூடாது. புதிய பாஷைகளை பேச கர்த்தர் நமக்கு அனுகிரகம் பாராட்டுவாராக. ஆவியின் வரங்களை கர்த்தரத்தை கேட்டு வாங்கணும். ஆவியில் உன்னதமான அனுபவத்திற்கு போகணும். கணுக்கால் அளவுலேருந்து எங்கே வரணும்? முழங்கால் அளவு. அப்படியே முழங்கால் அளவுலேருந்து இடுப்பு அளவுக்கு வரணும். உடனே நீச்சலுக்கு போயிடறாங்க பாருங்க. அப்புறம் இடுப்பு அளவுக்கு மேலே தான் என்ன வரும்? கொஞ்சம் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் இருக்கும் அது. அப்படிப்பட்ட நீங்கள் வாஞ்சிக்கணும். தவனமுள்ள ஆத்துமாவை கர்த்தர் திருப்தியாக்க வல்லவராக இருக்கிறார். இந்த வருஷம் எப்படி போச்சோ இல்லை, போகிற வருஷத்தில் ஆண்டவரே அபிஷேகத்தில் நிரப்பப்பட்ட வருஷமாய் அதை நிரப்பும் பொழுதே ஒரு தெய்வீக சமாதானம் இல்லங்களை ஆளுகை செய்யுங்க. பிசாசு உங்களை கண்டு பயப்படுவான். காரணம், உனக்குள்ளே இருக்கிற ஆவியானவர் உலகத்தில் இருக்கிறவனிலும் உனக்குள்ள இருக்கிறவர் பெரியவராயிருக்கிறார். கண்களை மூடி கர்த்தருடைய முகத்தை நோக்கி பார்ப்போம். ஜனங்களே, இன்றைக்கு உங்களை பரிசுத்தம் பண்ணிக்கொள்ளுங்கள். நாளைக்கு கர்த்தர் உங்கள் நடுவில் அற்புதங்களை செய்வார். நாளைக்காக உங்களை பரிசுத்தம் பண்ணிக்கொள்ளுங்கள். எல்லாரும் கண்களை மூடி ஒரு நிமிஷம் ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே, ஆண்டவரே, உமது ரத்தம் என்னை பரிசுத்தப்படுத்த என்னை ஒப்பு கொடுக்கிறேன். வேத வசனத்திற்கு என்னை ஒப்பு கொடுக்கிறேன். உபதேசத்திற்கு என்னை ஒப்பு கொடுக்கிறேன். பரிசுத்த ஆவியானவருக்கு என்னை ஒப்பு கொடுக்கிறேன்.